ஆனால் பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது யூபி பெரிய ஒரு மாநிலம். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி ரெவன்யூ ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு தலைவராக அகில இந்திய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் பணவரையும் பண்ணுறாரு, மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா பை எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் கூட்டணி, ஏன்னா அங்கே ஆளும் கட்சி தான் டிஃபால்ட்டாக. நார்மலாக ஒரு பை எலெக்ஷன் வந்தாலே இந்தியா முழுக்க வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த ஆளுங்கட்சி தான் வந்து வின் பண்ணுறது. குஜராத்தில் பிஜேபி ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தடவை குஜராத்தில் காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்கே வின் பண்ணுறாங்க. அது ஒரு பார்க்கும் பொருளாக இருக்குது. முக்கியமாக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இங்கே இருக்க முக்கியமான இஸ்லாமிய ஒரு அமைப்போடு கூட்டணியில் இருப்பதனால் அவர்கள் இங்கு பெருமாறியான ஓட்டுக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. உலகெங்கும் இருக்கும் மூவண்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 23 நவம்பர் 2024 ஒரு முக்கியமான இந்தியாவில் இருக்க 2 மாநிலத்தோட எலெக்ஷன் ரிசல்ட். மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட், இந்த 2 ரிசல்ட்டை ரொம்ப பெருமாறியாக எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆல் இண்டியா முழுக்க எதிர்பார்த்த ஒரு மாநிலம் எது பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தபடியாக வந்து ரொம்ப மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு மகாராஷ்டிரா. ஏனென்றால் அதிக தொகுதிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. 288 தொகுதி. மகாராஷ்டிராவில் 227 தொகுதியில் வந்து பிஜேபி கூட்டணி வந்து லீடிங்கில் இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணி 53 தொகுதியில் லீடிங்கில் இருக்குது. மற்றவை 8 தொகுதியில் லீடிங்கில் இருக்கிறதா வந்து கரெக்டான ரிசல்ட்டை வந்து எல்லா சேனலும் வந்து ஒரு சேனல் ஒரு மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் முக்கியமாக வந்து ஒரு 2-3 ஊடகங்கள் வந்து குறிப்பிட்ட கூட்டணிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு சேனல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த சேனல் நியூஸை தவிர்த்து மிச்சம் எல்லா சேனலையும் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வந்து ஓரளவுக்கு போட்டுட்ருக்காங்க இந்த நியூஸ். ஏனென்றால் அவங்க இன்னும் 10 மணி 11 மணி நேரத்தில் எவ்வளோ நியூஸ் எவ்வளோ தொகுதி வித்தியாசம் வந்தோ அந்த தொகுதி தான் இன்னும் அந்த 3 பர்டிகுலர் ஜால்ரா அடிக்க சேனல் போட்டுட்ருக்காங்க. அந்த சேனல் தவிர்த்து மிச்சம் எல்லா சேனலும் கிட்டத்தட்ட மோராலஸ் 220 221 அப்படி காமிக்கிறாங்க. ஆனால் அக்யூரேட் ரிசல்ட் வந்து இப்போ நம்ம என்டிடிவி, இந்தியா டுடே அண்ட் ரிப்பப்ளிக் பார்த்துட்ருக்கோம். 227 ஃபார் பிஜேபி கூட்டணி அண்ட் இந்தியா கூட்டணிக்கு வந்து 53 தொகுதின்னு சொல்லி போட்டிருக்கு. மற்றவை வந்து 8 தொகுதி. ஸோ இது ஒரு பக்கம். ஜார்க்கண்ட் வச்சு பார்க்கும்போது ஜார்க்கண்டில் உண்மையிலே காங்கிரஸோட கூட்டணி பார்த்திங்கன்னா 55 தொகுதியிலும், என்டிஏ கூட்டணி 25 தொகுதியிலும், மற்றவை வந்து ஒரு தொகுதியில் லீடிங்கில் இருக்குது. இது எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பெல்ட்டு. ஏன்னா மத்திய இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மாநிலம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடி தான் தமிழ்நாடு, மிச்சம் யூபி, மிச்சம் ஸ்டேட் எல்லாமே. ஆனால் பாப்புலேஷன் வைஸ் பார்க்கும்போது யூபி பெரிய ஒரு மாநிலம். ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி ரெவன்யூ ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இவ்வளோ ஒரு பெரும்பான்மை இடம் வந்தது கிடையாது. முதல் முறையாக கிட்டத்தட்ட 120 தொகுதிக்கு மேலே வந்து பிஜேபி அந்த இடத்துல ஒரு எட்ஜி எடுத்திருக்குன்னா அங்கே பிஜேபியோட உழைப்பா இல்லை வந்து மோடி அவர்களோட செல்வாக்கா அப்படின்றது மக்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ கருத்து கணிப்பில் ஆல்ரெடி நம்ம பார்த்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஆகட்டும் ஜார்க்கண்ட் ஆகட்டும் 2 இடத்துலையும் வந்து பிஜேபி கூட்டணி தான் வெல்லும்னு மாதிரி எல்லா கருத்து கணிப்பு எல்லா டிவி சேனல் சொன்னாங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பு வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து உண்மையிலே பொய்யாக்கிட்டு காங்கிரஸ்லேயும் வந்து செல்வாக்கானவர்கள் இருக்கிறார்கள், இந்தியா INDA அந்த கூட்டணியில் செல்வாக்கானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வயநாடு. சரி, வயநாட்டில் பை எலெக்ஷன், அதை பற்றி பேசும் முன்னாடி வேறு எந்தெந்த ஸ்டேட்டில் பை எலெக்ஷன் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் குஜராத். ஸோ இங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசில் 9 தொகுதியில் கிட்டத்தட்ட இந்த நிமிஷம் வரைக்கும் 7 தொகுதியில் வந்து பிஜேபி லீடிங்கில் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதி தான் காங்கிரஸ் கூட்டணி ஹையஸ்டான தொகுதி லீடிங் இருந்தது. அப்படியே நேரங்கள் போக போக பிஜேபி வந்து ஹெட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 7 தொகுதியில் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்குது யூபியில். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 தொகுதியில் வந்து 5 தொகுதியில் வந்து மம்தா பானர்ஜி வந்து லீடிங்கில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது நம்ம கர்நாடகா பை எலெக்ஷன்லேயும் காங்கிரஸ் கூட்டணி, ஏன்னா அங்கே ஆளும் கட்சி தான் டிஃபால்ட்டாக. நார்மலாக ஒரு பை எலெக்ஷன் வந்தாலே இந்தியா முழுக்க வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த ஆளுங்கட்சி தான் வந்து வின் பண்ணுறது. ஆனால் குஜராத்தில் மட்டும் அது விதிவிலக்காக போயிடுச்சு. ஏன்னா குஜராத்தில் ஒரே ஒரு தொகுதியில் வந்து குஜராத்தில் பிஜேபி ஆளும் கட்சியாக இருந்தாலும் கூட இந்த தடவை குஜராத்தில் காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்கே வின் பண்ணுறாங்க. அது ஒரு பார்க்கும் பொருளாக இருக்குது. கடைசியாக வயநாடில் வந்து நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தில் பார்க்க முடியுது. ஏனென்றால் ராகுல் காந்தி ரேபரேலியில் வின் பண்ணதுனால எம்பி போஸ்ட் எடுத்து அங்கே உட்காந்துட்டாரு. ஸோ 2 தொகுதியில் ஜெயிச்சதுனால இங்கே ஒரு பை எலெக்ஷன் கிரியேட் ஆச்சு. அந்த பை எலெக்ஷனுக்காக பிரியங்கா காந்தி முதல்ல
வந்து எலெக்ஷன் என்ற ஒரு இதில் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டு வாங்குறதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க ஃபேமிலி வம்சாவளிக்கு கூட இருக்க செல்வாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எடுத்துக்கினாலும் கூட அங்கே ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி கூட 2 லட்சம் கிட்ட ஓட்டு, அதுக்கே கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க சூழலில் பிரியங்கா காந்தி இவ்வளோ பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்றது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். இது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே மறந்துடக்கூடாது. கேரளாவோட சிஎம் ஒரு வார்த்தை பதிவு பண்ணார். இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் ஆல் இண்டியா ஃபுல்லாக கூட்டணியில் இருந்தாலும் கேரளாவில் மட்டும் கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்னாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு கரெக்டாக 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடி கேரளா சிஎம் அவர்கள் ரொம்ப பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட் விட்டார். காங்கிரஸ் கட்சி முக்கியமாக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இங்கே இருக்க முக்கியமான இஸ்லாமிய ஒரு அமைப்போடு கூட்டணியில் இருப்பதனால் அவர்கள் இங்கு பெரும்பாலான ஓட்டுக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த அமைப்பு வந்து கேரளா சார்பாக வந்து ஒதுக்கி வச்சக்கூடிய கண்டிக்கத்தக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறார். இதை வச்சு பார்க்கும்போது மக்கள் வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பிரியங்கா காந்தி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா சிட்டிங் சிஎம்ஏ ஸ்ட்ரெயிட் ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளேம் கொடுக்குறார் பிரியங்கா காந்தி மேலேயும் காங்கிரஸ் கட்சி மேலேயும். அப்படி இருக்கும் சூழலில் ஒரு 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க பிரியங்கா காந்தி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு அமைப்போட பின்புலம் இருக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கேரளாவில் வந்து பிரியங்கா காந்தி மாபெரும் வெற்றி பெறாங்கிற விஷயங்கள் நம்ம உட்காந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல கமெண்ட் போடுறாரு. ராகுல் காந்தி முக்கியமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக அகில இந்திய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் பணவரையும் பண்ணுறாரு, மக்களோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்க ஒரு முக்கியமான சேனலில் உட்காந்து ரன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஒரு முக்கியமான நபர் அவர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருக்காரு. இது யாரோட வரி பணம், அவர் மலையாளத்தில் போட்டு டிரான்ஸ்லேஷன் போட்டு பார்க்கும்போது யார் அப்போ ஓட்டு போனோம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய இடத்துல வந்து திருப்பி இவர் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நிற்கிறாரு, நின்றுட்டு எங்கள் தொகுதிக்கு எதோ செய்ய மாட்டுறாரு, ஆனால் எங்களோட வரி பணத்தை ஒவ்வொரு தடவையும் வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறது இவருக்கு வாடிக்கையாகிவிட்டது. இதை வந்து உடனடியாக இந்திய அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் பண்ணணும். இது இங்கே மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஒவ்வொரு விஐபி கேண்டிடேட்டும் 2 தொகுதியில் 3 தொகுதி நிற்கிறது ஒரு சாதாரண விஷயம். நம்ம கூட தெரியும், ஏடிஎம்கே சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் கூட 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாக வேடிக்கையாக இருக்க ஒரு விஷயம். ஏனென்றால் இதில் ஜெயிக்கலாம் கூட அதில் ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணமா, இல்லை வேறு என்ன எண்ணத்தில் நிற்கிறாங்க, இல்லை 2த்துலேயும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணமா, ஒரு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இதனால் வந்து மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகிறது என்பதை இந்திய அரசாங்கமும் எலெக்ஷன் கமிஷனும் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்க்க வேண்டியது நம்ம மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ரீசெண்டாக கூட அங்கே வந்து ஒரு மருத்துவ மாணவி வந்து கொலை செய்யப்பட்ட விஷயம். அதனால் மம்தா பானர்ஜிக்கு இந்தியா முழுக்க பார்க்குறத விட வெஸ்ட் பெங்கால்லே அவங்க மேலே அவ்வளோ ஒரு அதிருப்தி இருந்தது. இந்த சூழலில் கிட்டத்தட்ட 6 தொகுதியிலேயே 5 தொகுதியில் வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜியோட குரூப் முன்னிலை வைக்கிறாங்கன்னா இது எதனால் முன்னிலை வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,30,000 1,22,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒவ்வொரு கேண்டிடேட் அங்கே லீடிங்கில் வராங்க. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அங்கே இருக்கும் மக்கள் வந்து மம்தா பானர்ஜி மேலே ஒரு அஃபெக்ஷன் இருக்கா, லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா 2 விதமான பதில். ஒரு விதமான பதில் எப்படி பார்க்கும்போது மம்தா மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, 2வது பக்கம் ஒரு பயம். ஸோ 2 விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பயத்தின் வெளிப்பாடால் அன்பு கிரியேட் ஆகி, அன்பால் பயம் கிரியேட் ஆகி மக்கள் வந்து டிஃபால்ட்டாக போய் அவங்க ஓட்டு போடுறாங்களோ அப்படின்ற ஒரு இது வந்து பார்க்க முடியுது. இது வெஸ்ட் பெங்காலோட நிலைமை. கர்நாடகா நான் முதலே சொன்ன மாதிரி ஆளும் கட்சி இருந்தாலே கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சி தான் பை எலெக்ஷன் வந்து வின் பண்ணும். இந்த பை எலெக்ஷனில் கர்நாடகாவில் ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க பிஜேபியை, காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போது அடுத்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல்ல இருந்தவோட இப்போ 55 தொகுதியில் வந்து காங்கிரஸ் கூட்டணியும் என்டிஏ கூட்டணி வந்து 25 தொகுதியிலும் மற்றவை வந்து ஒரு தொகுதியில் வின்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து 227 தொகுதியிலையும் 53 தொகுதியிலும் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்க மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த மற்றவை இந்த 8 இது அந்த 8 சுயேட்சை கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 8 பேரோட இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பிஜேபியும் காங்கிரஸும். ஏனென்றால் இந்த மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் காங்கிரஸோட கோட்டையாக சிவசேனா கோட்டையாக இருந்தது. அந்த சிவசேனா கோட்டையை வந்து ஷிண்டேன்ற மனிதர் வந்து உள்ளே வந்து ரொம்ப தும்சமாக்கி பிஜேபியோடு சேர்ந்து
அஜித் பவாரோடவும் ஃபர்னாண்டஸோடவும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய அவர் 2 பேரும் டெபுட்டி சிஎம்மாக இருக்காங்க. இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இப்போ பெரிய சேலஞ்ச் இருக்குது. ஃபைனல் ரிசல்ட் ஈவினிங்குள்ளே வந்துடும். இன்னும் 2 நாட்களில் அந்த பிஜேபி கூட்டணியில் மகாராஷ்டிராவில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏனென்றால் ஷிண்டே அவர்கள் இத்தனை நாள் வரைக்கும் சிஎம்மாக தொடர்ந்துட்டு இருக்காரு. டெப்யூட்டி சிஎம் போஸ்ட்டில் அஜித் பவாரும் ஃபர்னாண்டஸும் இருக்கார். இந்த சூழலில் பிஜேபி மெஜாரிட்டியாக 124 தொகுதி வரைக்கும் இப்போ லீடிங்கில் வந்துட்டாங்க. இந்த சூழலில் பிஜேபி கண்டிப்பாக அங்கே ஒரு எட்ஜ் எடுத்து நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக உட்கார போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்படி வருவதனால் என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கான்ஃப்ளிக்ட் ஷிண்டேக்கும் பிஜேபிக்கும் கான்ஃப்ளிக்ஸ் ஏற்படாதுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் 81 தொகுதியில் 56 தொகுதியில் இந்தியா கூட்டணி 24 தொகுதியில் மற்றவை 1. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி 53 இடத்துலையும், என்டிஏ கூட்டணி 226 இடத்துலையும், மற்றவை 9 இடத்துலையும் இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மகாராஷ்டிராவிலும் ஜார்க்கண்டிலும். அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்படும். இன்றைக்கி ஈவினிங் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஷேர்ஸோட டிசைனிங் அத்தாரிட்டியும் மகாராஷ்டிரான்றது போல்டாக சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த எக்கனாமி வைஸ் அந்த இடத்துல தான் டிசைட் ஆகுது. இன்னும் 2-3 நாட்களில் யார் சிஎம்மாக ஃபார்ம் அவுட் போகிறான்றது தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நிறைய வல்லுநர்களோட நம்மளோட ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு செந்தில் அவர்களோட கண்டிப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ரீதியாக அரசியல் வல்லுநர்களும் நம்ம ஸ்டுடியோக்கு வர போகிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.